வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான, ரொம்ப சுவையான, ஒரு பாரம்பரியமான பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இது விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் கொழுக்கட்டைன்னா. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம தெரிஞ்ச கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு படைச்சா ரொம்ப நல்லது. இப்போ எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு தான் தேவை. அது வறுத்தாலும் சரி, வறுக்கலைனாலும் சரி பரவாயில்ல. பச்சரிசி மாவு வந்து நான் அந்த மாதிரி ஒரு கப்பில் எடுத்திருக்கேன். அந்த பச்சரிசி மாவ வந்து நல்லா பிசைறதுக்கு பச்சை தண்ணி ஊத்தக்கூடாது. நல்லா தண்ணி சூடா இருக்கணும். இல்லைன்னா நம்ம வேக வைக்கிறப்போ மொத்தமா கரைஞ்சு போயிரும். அதனால ஒரு பக்கம் தண்ணி சூடு சூடு பண்ணிக்கிறலாம். நான் பச்சரிசி மாவு இந்த 1 கப் எடுத்திருக்கேன்னா, அதில் வந்து 3/4 அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலா நீங்கள் சர்க்கரை வீட்ல இருக்கிற சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி வந்து நல்லா சூடாயிருச்சு. மாவு வந்து மொத்தமா தண்ணி ஊத்திறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தெளிக்கிற அளவுக்கு ஊத்தி, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி, இந்த மாரி நல்லா கிளறிக்கணும். அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து, இந்த மாரி நல்லா கிளறிக்கிறேன். ஏன்னா கையினால சூடா இருக்கப்ப நம்ம பிசைய முடியாது. அதனால இந்த மாரி எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிரலாம். இப்போ இது கூட எண்ணெய் இல்லைன்னா நெய் வந்து ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து செய்கிறப்ப கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாகவே இருக்கணும் மாவு. அந்தளவுக்கு பிசைஞ்சுக்கணும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் இருந்தால் கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க அந்தளவு. லைட்டாக தூள் உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா எந்த ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். அப்போ தான் இனிப்பை வந்து தூக்கி கொடுக்கும். அதனால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க அந்த மாவோடே. அந்த பக்கம் அடுப்பில் நல்லா தண்ணி சூடு பண்ணிக்கிறேன். ஏன்னா சூடு பண்ணிவிட்டு நம்ம உருண்டையாக உருட்டி போடுறப்ப சீக்கிரம் வெந்துடும். இல்லைன்னா அப்படியே கரைஞ்சிரும். அதனால் ஒரு பக்கம் சூடாகட்டும் தண்ணி. அது வரையும் நம்ம அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒன்று ஒன்றா நல்லா கையில் உருண்டையாக உருட்டிக்கலாம். கையில் எண்ணெயை தடவிட்டு இல்லைன்னா நெய் இருந்தால் நெய்யை தடவிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக உருட்டி நம்ம எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சாச்சு இந்த அளவுக்கு. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மாவுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம எந்த சைஸு உருண்டையாக உருட்டணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டையாக உருட்டிக்கோங்க. இப்போ நெய்யை தடவிட்டு கையில் இல்லைன்னா எண்ணெய் இருந்தால் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க. கொஞ்சம் அதிகமானதுனால சரியாக வரல. இந்த மாதிரி எல்லா மாவையும் ஒரே மாதிரி உருண்டையாக ஒரே அளவோடு உருட்டிக்கோங்க. ஏன்னா வேகிறப்ப அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உருண்டையாக உருட்டிக்கலாம். இல்லைன்னா நீல வாக்குலையும் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டு வேக வைக்கலாம். இது செட்டிநாடு சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பால் கொழுக்கட்டை. மெல்லிசா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்குறப்ப பசங்க விரும்பி சாப்பிடுங்க. ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுங்க. பிள்ளையாருக்கும்
படைச்ச மாரி இருக்கும். இப்ப எல்லா மாவையும் இந்த மாரி உருட்டிட்டு, நம்ம அந்த சுடு தண்ணியில வேக வச்சுக்கலாம். தண்ணி இந்த பக்கம் நல்லா கொதிக்குது. இப்போதைக்கு ஒண்ணொன்னா எடுத்து இந்த பாத்திரத்தில சேர்த்துக்கங்க. சேர்த்து உடனே கிளறி விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் ஆகட்டும். ஆனதுக்கு பின்னாடி பாலை கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பால் வந்து காய வச்சு ஆற வச்ச பாலா இருக்கணும். இல்லைன்னா கெட்டு போயிரும். அதனால பால் காய வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். அத 1 கப் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு பாலை மிக்ஸ் பண்ணிக்கிரலாம். பாலுக்கு பதிலா நீங்க தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். இப்போ இது கூட 1 கப்பு பால் எடுத்து இது கூட சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த மாரி. கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு தெரியல. அதனால இந்த மாரி கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா வேகணும். வெந்துருச்சான்னு இடையில செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு சர்க்கரைய சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஏலக்காய் பவுடருக்கு பதிலா நீங்க ஏலக்காய கூட தட்டி போட்டுக்கிரலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ ஏலக்காய் பவுடர சேர்த்து இந்த மாரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு வெந்துருச்சு நல்லா. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரையா இருந்தாலும் பரவாயில்ல. இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இருந்தாலும் பரவாயில்ல. கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ சர்க்கரைய சேர்த்துக்கலாம். இப்போ 3/4 அளவு எடுத்து வச்சிருந்த நாட்டு சர்க்கரைய சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முழுமையா நல்லா கரையணும் எல்லா பக்கமும். அந்த கொழுக்கட்டையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுவரையும் நல்லா கிளறி கொடுங்க. இப்போ பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. நம்ம கொழுக்கட்டை வந்து எப்படி செஞ்சு படைச்சாலும் விநாயகர் ஏத்துக்குவாரு. நம்மனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாவே செஞ்சு படைச்சு இந்த மாரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹைப் பண்ணிருங்க.